இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எமர்ஜென்சி லைட் ரெடி. சரி, இதில் நம்ம யூஎஸ்பி சார்ஜர் இப்போ ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம்.
இப்போ நம்ம இந்த கேப்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு ஃபோம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய எமர்ஜென்சி லேம்ப் இப்போ ரெடி. இப்போ நம்மளுடைய எமர்ஜென்சி லேம்ப் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்கேஸ் நம்மகிட்ட சால்டரிங் அயன் இல்லை அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதில் யூஎஸ்பி நான் சால்டர் பண்ணி அதுக்கப்புறம் நான் இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதே யூஎஸ்பி ரெடிமேடாக ஒயரோட சால்டர் பண்ணி கிடைக்கிது நம்மளுக்கு. நான் அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம பண்ண பேலன்ஸ் ஒயரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா சால்டரிங் இல்லாமல் ஜஸ்ட் அப்படியே ஒரு பிளெயின் ஒயரிங்காகவும் பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபைனல் டச்சப்பாக இங்கே வெளியே இருக்கக்கூடிய சார்ஜிங் ஒயர்ஸை நம்ம உள்ளே வைக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம். முன்னாடி கட் பண்ண ஒரு பிளெயின் பீஸ் எடுத்துக்கிறேன். நம்மளுடைய பேக்கிங் இன்சுலேஷன் பீஸில் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த யூஎஸ்பியை நான் இப்போது இன்சுலேட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயர் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அந்த இடத்த மட்டும் ஒரு சின்ன மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். இப்போ ஒயர் போகிறதுக்கான கேப்புக்கு மட்டும் நம்ம கட் பண்ணுறோன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன கேப் இருந்ததுன்னா போதும் ஒயர் உள்ளே போகிறதுக்கு. இதை நம்ம கட் பண்ண வேண்டாம், உள்ளே அப்படியே மடக்கி விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா ஒயர் இதுக்குள்ளார கரெக்டாக போயிடும். அடுத்து என்ன பண்ணலாம்னா, நம்ம இதே பேக்கிங் இன்சுலேஷன் இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம பேக் பண்ணிடலாம். லைட் ஏரியா தான் செக் பண்ணிக்கலாம். யூஎஸ்பியும் ஒரு கவர்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே நம்ம ஒயர் பேக் பண்ணி வச்சு நம்மளுடைய எமர்ஜென்சி லைட் இப்போ பர்ஃபெக்டாக ரெடி.